ஷட்குருவே சரணம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிலிருந்து பாலா. ஆன்மீகத்திற்காக மற்றும் ஒரு ஐயனுடைய படைப்பில் ஒரு பதிவில் உங்களோட இணைகிறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள் ஐயன் நினைத்திருந்தாலும் வர்ற 21/2 அன்னைக்கு ஐயனுடைய குரு பூஜை, 10வது குரு பூஜை. சரிங்களா? கணக்கன்பட்டி மோகன் தோட்டத்தில் அருமையாக 20, 21, 2 நாள் மிக அற்புதமான பூஜைகள் நடைபெற இருக்கு. நீங்க எல்லாருமே வந்து கலந்துக்கணுங்கிறது என்னோட ஆசை. சரிங்களா? கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மண்டியில் நீங்கள் மிதித்தால் போதும். ஐயான உள்ள போய் பார்க்க முடியாது, அதெல்லாம் விட்டுருங்க. அந்த அற்புதமான நிகழ்வுகள் நடக்கிற அந்த மண்ணில் அந்த 2 நாள் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். நான் ஐயனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அழைப்புதல் அனுப்புறேன். அந்த அழைப்புதல் எடுத்துக்கங்க. இப்பயும் இடையில மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். பிப்ரவரிங்கிற மாதிரி 21, ஜனவரியில நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். இப்போ எதுக்காக இதை சொல்றேன்னா, நிறைய பேர் என்கிட்ட மாலை போடவா சாமி அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன், எனக்கு அதை பற்றி தெரியாது. எனக்கு ஐயனுடைய குரு பூஜையில போய் கலந்துக்கணும். ஐயன் நமக்கு என்ன அருள் தருவார்னு பார்க்கணும். அதுதான் எனக்கு தெரியுமே தவிர மாலை போடணும், விரதம் இருக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்பாவுக்கு பட்னியா இருக்கிறதே பிடிக்காது, பிறகு விரதம் எதற்கு? அதெல்லாம் தயவு செஞ்சு அது உங்களோட விருப்பம், என்கிட்ட அதை கேட்காதீங்க. அதை பற்றிய ஒப்பீனியன், அதை பற்றிய எந்த வித இதுவும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்தளவு என்னன்னா, பசிச்சவனுக்கு சோறு. விரதம்ங்கிறதுக்கே நான் ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கிறவன், விரதமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். இந்த மிஷினுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தா தான் பிரேக்ஃபாஸ்ட்டை ஒருத்தன் தவிர்த்தானா அப்படின்னு சொன்னா வகுற்று எப்படி புண்ணாகும், அல்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ ஐயனுக்கு அது பிடிக்கிறது இல்லை. ஒரு சின்ன கிளிப்பு கூட ஐயனோட என்ன சொல்றாரு, சோறு போடுறதுக்குங்கிற அந்த கிளிப்பையும் இதுல நான் உங்களுக்கு ஜாயின் பண்ண விரும்புறேன். சாப்பாடு போல வைக்கணும். இந்நேரம் உங்க விற்பனை சாப்பாடு தலைப்பணும். அதோட ஐயனுடைய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாரையும் உங்களுக்கு நான் எல்லா விஷயத்தையும் எல்லாரும் வந்து கலந்துக்கிற மாதிரி நான் உங்களுக்கு அனுப்புறேன். உலகெங்கும் அதிகாரம் உனக்கே இருந்தாலும் நீ இருந்து ஆட்சி செய்யும் இடம் தானப்பா இது. உன் புகழ் ஓங்க வைத்து ஞான பயிர் வளர்த்து, உன் புகழ் ஓங்க வைத்து ஞான பயிர் வளர்த்து சத்தியம் காத்து நிற்கும் சபைதானப்பா. 2வது டெய்லி பூஜைகள் இருக்காங்க. அதாவது ஐயனுடைய புனர்பூச நட்சத்திர பூஜை இருக்கு, பௌர்ணமி அமாவாசை பூஜைகள் இருக்கு, அதை தொடர்ந்து டெய்லி பூஜை இருக்கு. டெய்லி காலையில ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் அன்னதானம் கம்பல்சரி இருக்கு, போனா சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இப்ப எப்படி பூஜைன்னா 12 மணி பூஜைகள் இல்லை, கிடையாது. 6 மணியோட பூஜைகள் முடிஞ்சது, நைட் பூஜையே இல்லை. காலை மதியம் 6 மணி அவ்வளவுதான் பூஜைகள் எல்லாமே. சரிங்களா? அதனால தயவு கூர்ந்து நைட்ல போய் இது பண்ணணும் அது பண்ணணும், நைட்ல 12 மணி பூஜை அதெல்லாம் கிடையாது. எங்க சொல்றேன்னா, கணக்கன்பட்டி மோகன் தோற்ற ஐயா ஜீவ சமாதியை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? அந்த இது எதுவுமே இல்லை. நைட்ல போய் தங்குறங்கன்னு சொல்லி முடிவு பண்ணி போனீங்கன்னா இப்ப தங்குறதுக்கான அனுமதி அங்கு இல்லை. ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா இதுவும் நம்மளால வந்ததுதான். நம்ம போற மக்கள் செய்யற அந்த அசுத்தங்கள், அநியாயங்கள், அந்த ரொம்ப அக்கிரமங்கள் பண்றாங்க. சத்தியமா சொல்றேன். அதனால நிர்வாகம் எரிச்சல் அடைஞ்சு இது வேண்டான்னு சொல்லி நிறைய பாத்ரூமை மூடி வச்சுட்டாங்க. அவ்வளவு ஒரு இது பண்றாங்க. கருணை கூர்ந்த ஐயன் இடம் சுத்தமா இருக்கணும். ஐயனோட வீடியோல பார்த்திருப்பீங்க. ஐயனை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும், ஐயன் இருக்கும் இடம் சுத்தமா இருக்கணும். ஆனா எங்க நம்ம போற பாத்ரூம் அவ்வளவு அசியப்படுத்திட்டு வைக்கிறீங்க. நிர்வாகத்தை குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? தயவு செஞ்சு இந்த புரணி பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. எல்லாம் ஒரு இடம் இருக்குன்னா அப்படித்தான். நமக்கு என்ன தேவை? சர்க்குரப்பாவுடைய கருணை வேணும். ஐயனுடைய அந்த இடத்த போய் ஐயன் மிதிச்ச இடம்லாம் நம்ம மிதிக்கணும். இதுதான் டெய்லி அந்த என்ன பூஜைகள் நடக்குங்கிற அந்த லிஸ்ட் உங்களுக்கு தர்றேன். அதை வச்சு நீங்க ஃபாலோ பண்ணி கருணை கூர்ந்து போங்க. நமக்கு தேவையெல்லாம் பசித்தவனுக்கு உணவு, நீதி நியாயம் தர்மா. சரிங்களா? நீதியா நடக்கணும், நியாயமா நடக்கணும், ஒழுக்க நெறியோட இருக்கணும், மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுதான் ஐயன் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். நம்ம கர்மா தீரணும் அப்படின்னா உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், நம்மளுடைய கர்மா குறையணும்னா ஒரே வழி அன்னதானம் செய்வது. அன்னதானம் பிறருக்கு 10 பேர் சாப்பிட்டு அப்பாடா வயிறு பசி, அது ஒண்ணுதான் போதும்பா. சாப்பாடு தான் மக்கள் என்ன செய்ய, போதும் போதும் அப்படிங்கிற இடம். அந்த போதும் போதும்ங்கிற இடத்திற்கு ஒரு மனிதனை கொண்டு போறது உணவு ஒண்ணு மட்டும்தான். மற்ற எல்லாமே வேணும்னு நினைப்போம். சரிங்களா? இப்ப அந்த விஷயங்கள் உணவு, அந்த அன்னதான நிகழ்ச்சிகளை தயவு செஞ்சு நீங்க பண்ணுங்க. சரிங்களா? நான் கொண்டு போய் சார் நான் என்னால வர முடியல, டோன்ட் வரி, நான் இருக்கேன், என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்னை நம்பியவர்கள் செய்யலாம். உங்களுக்கு எல்லாமே நான் பொறுப்போட இது வரைக்கும் நான் போட்டுட்டு இருக்கேன்.
அதாவது எனக்கு அண்ணா அந்த இடத்துக்கு போறீங்க, அன்னதானத்துக்கு பண்ணிருங்கன்னா அன்னதானத்துக்கு பண்ணிட்டு அந்த இடத்துல காட்டிட்டு உங்களுக்கு பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது வரைக்கும் அப்படித்தான். என் இடத்துல நான் அப்படியே மற்றவங்க மாதிரி வச்சுக்கிறதுலாம் கிடையாது. நான் இங்கிருந்து போவேன்னா அன்னதானத்துக்குரிய அங்க போய் என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்து வருவேன். சாப்பாடு போடுறதுக்கு என்ன வழி அதை பார்ப்பேன். ஏன்னா அன்னதானம் ஒன்றுதான் நம்மளுடைய கர்மாக்களை போக்கும் அற்புதமான வழி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வாருங்கள். தேனியிலிருந்து உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன். மீண்டும். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.